அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், which of the following committee recommended 25% reservation for Indians in civil services அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் எந்த குழு இந்தியர்களுக்கு குடிமை பணிகளில் 25% இடஒதுக்கீடை பரிந்துரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கமிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்லிங்டன் கமிஷன். இவங்க தான் வந்து இந்தியன்ஸை வந்து 25% ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதுவே லீ கமிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட அடிப்படையில தான் 1926 அக்டோபர் 1ல வந்து நமக்கு அந்த சிவில் சர்வீசஸ்க்கான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரேலி கமிஷன் அப்படிங்கிறது எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கமிஷன். அகைன் ஹட்சின்சன் கமிஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிவில் சர்வீசஸ் 1885ல போட்டிருப்பாங்க. சிவில் சர்வீசஸை வந்து 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சென்ட்ரல் லெவல், ப்ராவின்சியல் லெவல் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அதாவது இம்பீரியல் சேவைகள், அடுத்தது வந்து மாகாண சேவைகள், அப்புறமா துணை சேவைகள் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் மற்ற 3 கமிட்டிஸுமே இம்பார்ட்டன்ட் தான். அடுத்தது, தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி வில் பி செட் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் மாதவரம், சென்னையில் இருக்கக்கூடிய மாதவரம் அப்படிங்கிற பகுதியில் வரப்போகுது. இதே கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? அடுத்தது, Sir B.N. Rao was the constitutional advisor to Constituent Assembly. S.N. Mukherjee was chief draftsman of the constitution. ரெண்டுமே factual information. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல்ல உங்களை பத்தின ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the political equality would fail without social and economic equality. சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம் இல்லாமல் அரசியல் சமத்துவம் தோல்வி அடையும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த ஒரு கூற்றை சொல்லியிருப்பார். யார் சொன்னாங்கன்னு கூட கேட்கலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் இதை சொல்லியிருக்காரு. லாஸ்டா, நேஷனல் யூனிட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய ஒற்றுமை தினம், ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஏக்தா திவாஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள் அக்டோபர் 31 அன்னைக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.